அதுக்காக நான் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து சோலோ லெவலிங் சீசன் 4 எபிசோட் 17 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு பசங்க நான் உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க விலக நாள் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கம் போல இந்த எபிசோடும் பிரமாதமாக இருக்கும். முடிஞ்சலுக்கு யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக போகிறாங்க. இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 16 எபிசோட் போட்டுருவோம். அந்த எபிசோட பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு அந்த பிளேலிஸ்ட் போய் செக் பண்ணி பார்த்துருவாங்க. அப்போ தான் இந்த கதையை புரியும். என்னடா வீடியோ எல்லாமே ரொம்ப லென்த்தாக போட்டுருக்கேன்னா அந்த அளவுக்கு டீட்டெயிலாக இருக்கிறதுனால மட்டும்தான் லென்த்ன்றது ஒன்று வந்துட்டே இருக்கு. அதனால் முடிஞ்சளவுக்கு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஷார்ட்டாக வர வீடியோவுக்கு ஏன்டா லென்த் கம்மியாக வருதுன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகாதீங்க. டீட்டெயில் கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம், அவ்வளோதான். வேறு எதுவும் இதுக்கப்புறம் நான் சொல்கிற மாதிரி இல்லை. சரி, இதுக்கப்புறம் வரப்போகிற எபிசோடையும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம கதை போகலாமா. இந்த எபிசோடில் அதுக்கப்புறம் மேட்ச் இன்னமும் இவனுக்கு இடையில முடியல. பெரு பாட்டா தவச்சு போட்டுட்டு இருக்கா நம்ம பெல்லியனு. டேய் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க, எப்படியா போட்டு பெருடாவன். ஆனால் நம்ம பெல்லியன் பார்த்தீங்கன்னா வேற லெவலுங்க. உண்மையிலேயே பவர்லாம் பயங்கரமா இருக்கான். வந்து திரும்ப திரும்ப பெரு முயற்சி பண்ணலாம்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்க நம்ம ஹீரோ கிட்ட. மயிலாட் இன்னொரு முறை நான் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். பெரு எதுக்காக நீ இந்த மாதிரி தேவையில்லாம முயற்சி பண்ணி தோத்து போயிட்டு இருக்க எனக்கு புரியல. ஆல்ரெடி நீயும் ஒரு கமாண்டர் தாண்டா எனக்கு. ஆனா அவன் எப்பவுமே உங்க பக்கத்துல தான் நின்றுட்டு இருக்கான். அந்த மார்ஷல் அந்த பயபுல அந்த இடத்துல நிக்கிற மாதிரி நானும் அந்த இடத்துல கமாண்டரா ஒருத்தர நிக்க வேண்டாமா அந்த இடத்துல. டீ முட்டாள், உனக்கு ஒண்ணுமா புரியல. கிரேட் கமாண்டர்ஸா நீங்க 2 பேரும் தானே நின்றுட்டு இருக்கீங்க என் பக்கத்துல. ஒரு சைடு அதாவது ரைட் சைடு வந்து இவன் நின்றுட்டு இருக்கான், லெப்ட் சைடு வந்து உனக்காக காத்துட்டு இருக்கடா. நீ தாண்டா அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கேன்னு சொல்ல அவன் மூஞ்சி ஒரு மாதிரி வச்சுக்கின்னு அடடா இதெல்லாம் நம்ம கவனிக்கவே இல்லையே. தேங்க்யூ மயிலாடு. ஆனா எவனோ அதுல உள்ள போடலான்னு பாக்குறான். டேய் நான் ஏற்கனவே பிளாட் போட்டு வச்சிட்டேன் அந்த இடத்துக்கு. நீ என்னடா வந்து திரும்பி வீடு கட்டலான்னு பாக்குறேன், உட மாட்டான்டா ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க அந்த இடத்துல அந்த இடத்த நிரப்பத்துக்காக நம்ம ஈகிரிசோம். மயிலாடு எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நானும் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு அவனு கேட்க. நீ எனக்கு பின்னாடியே இருப்பா தலைவா, நீ எங்கெல்லாம் வர வேணாம், அப்புறமா தேவையில்லாம உங்களுக்குள்ளேயே பிரச்சனை வரும் அப்படின்னு அவன் சொல்ல ஈகிரிசும் அடைச்ச மிஸ் பண்ணிட்டேன் இந்த முறை, அடுத்த முறை எனக்கு சான்ஸ் கிடைச்சா நானும் பார்ப்பேன் அப்படின்னு பார்த்துட்டு இருப்பா. ஹீரோவோ என்னடா டிஸ்கஸ் பின்னாடி போயிட்டு இருக்குன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க. டேங்குக்கு ஒன்றும் புரியல இவனுக்கு என்னடா பண்றானுங்கன்னு. ஆனா ஐயன் ஒன்னொரு பக்கம் ஏங்கிட்டு இருக்கான். நானும் ஒரு முறை போய் கேட்டு பார்க்கலாமா அவர் பக்கத்தில் நிற்கிறதுக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இடத்துல கும்பல் கூடி ஜாலியா பேசிட்டு இருக்கும் போது எவனுங்க பத்தாதுன்னு இன்னொரு கேங்க வேற அந்த இடத்துல சுத்தி நின்று ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கானுங்க. டாய் நீங்கெல்லாம் அங்க என்னடா வந்துட்டீங்கன்னு ஹீரோவும் பார்க்க அங்க பார்த்தா ஆளுக்கு வானத்துல நெருப்பு காய்ச்சின்னு ஆட்டம் காமிச்சிட்டு இருக்கானுங்க. யார் இதுல பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு பார்த்தா வேற யாரும் இல்லை, இந்த வேலை பார்த்தது நம்ம டஸ்க்கு தான். தலைமை இவங்க 2 பேருக்கும் போட்டி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கிக்குக்காக தான் இப்படி கேட்டிருக்கான். அவனுங்க டிராகன்ஸ் எல்லாமே தன்னுடைய நெருப்பை கக்க தலைமை என்ன பண்றா ஒரு அற்பை பயன்படுத்தி நெருப்பை கக்க யோ நீதான் ஏன் வேற லெவலில் இருக்குது இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்ல என்ன இவன் பண்ற அட்டக்கு வந்து வானத்தையே தொலைச்சின்னு போகுது. எல்லாரும் இவனுக்கு தலைவானுங்க. பின்னாடி இந்த டிராகன்ஸ் எல்லாம் இவன் ஏமாத்திரம் போங்காட்டம் ஆடுற மாதிரி பார்த்துட்டு இருக்கானுங்க. என்ன இது டஸ்க்கு அர்பை வச்சு பயன்படுத்தி சண்டை போட்டுட்டு இருக்கான். அதை பயன்படுத்துறதுனால அது ஒரு சீட்டிங் மாதிரி தானே. இவனுக்கு அது தெரியாம அவனை கடவுள் மாதிரி கும்பிட்டு இருக்கானுங்க. எல்லாமே ஃபன்னாவே அந்த இடத்துல போயிட்டு இருக்கோம். ஹீரோவும் அதுக்கப்புறம் அந்த இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்க எறும்பு படை கிட்ட கேட்கறானுங்க. டே பெல்லியன் இவனுங்கெல்லாம் என்னடா பண்ணிட்டு இருக்கானுங்க இங்க. அதோ மயிலாடு இவங்க எல்லாருமே உங்களுக்காக சின்ன சின்ன பொருட்களை கொண்டு போயிட்டு பெருசா ஒரு விஷயத்த ரெடி பண்றாங்க. நீங்க எதிரத்துல அவங்களுக்காக தங்குற மாதிரி. ஏ பெரு இதெல்லாம் உன் வேலை தானா, திரும்ப திரும்ப இதே மாதிரி பண்ணிட்டு இருக்க. அப்புறம் நம்ம பெல்லியனும் மயிலாடு எதுக்காக நீங்க இன்னமும் ஷேடோ சோல்ஜர்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்குள்ள கூப்பிடல, அதான் ரீகால் பண்ண வைக்கலாம்னு கேட்கறேன். திரும்ப வர வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்த வேலையை போய் பார்க்கலாம்ல. நீங்க அதுக்கு தனி ரீசன் இருக்குடா. ஏன்னா இப்பதான் நீங்க இந்த இடத்துக்கு புதுசா வந்ததுனால உங்களை பார்த்து நான் முழு விவரத்தையும் நான் தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் எப்படியெல்லாம் ஒர்க் ஆகுதுன்ற அந்த டிமென்ஷன் பத்தின விவரத்தையும் நான் தெரிஞ்சுக்கணும். முக்கியமா பெல்லியன் நீ சோகமா இல்ல ஏன் கேக்குறேன்னா நீ உன்னுடைய ஃபார்மரான ஷேடோ மானாச்சா இருக்கிற ஆஸ்போனை விட்டுட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டியே திரும்ப, அதனால கேட்டேன். ஆமா நீங்க சொல்றது சரிதான். நாங்க வந்து அவருக்கு எதிராக ரூரல்ஸோட கை கோத்து ஆப்சல்யூட் லீடர்னு சொல்ல போற அவருக்கு எதிராகவும் செயல்பட்டு இருந்தோம். பட் ஆனா அப்படியாப்பட்ட விஷயங்கள் நான் உணர்ந்துட்டேன். நாங்க பண்ணது ரொம்பவும் தப்புன்றதை நான் உணர்ந்து அதுக்கப்புறம் அவர்கிட்டயே ஃபர்ஸ்ட் நான் தான் வாலண்டியரா போயிட்டு ஒரு சோல்ஜரா ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் இப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்கு கிடைச்சது அவர் கூட. இது எல்லாமே நடக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு இன்டர்நெட் க்ளோஸ் ஆகிற அளவுக்கு டைம் ஆயிடுச்சு தெரியுங்களா. பட் இருந்தாலுமே எனக்கு எந்த விதமான ஆட்சேபமும் கிடையாது. உங்க கூடயும் சரி என்னுடைய ஆஸ்பான் அவர் கூடயும் சரி. அப்படியா சரி பெல்லியன் என்னமோ உன்னை பத்தியும் உன்னுடைய ஆஸ்பான் அவனை பத்தியும் நான் அதிகமா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? அது ரொம்ப பெரிய கதை மயிலாடு. அது என்னன்னா எப்போ வேர்ல்டு ட்ரீன்னு சொல்ல போற ஒன்று
உருவாச்சோ அப்போ அந்த ஒரு வேர்ல்டு ட்ரீலேருந்து பிறந்த ஒரு ஃப்ரூட் மூலியமா தான் நான் உருவாகினேன். அப்படிதான் வானத்தில் சோல்ஜர்ஸும் பிறக்கிறாங்க. அந்த வேர்ல்டு ட்ரீயோட பிரான்ச்சஸ்ல இருக்கிற ஃப்ரூட்டஸ் மூலியமா இந்த பிரபஞ்சத்தில் உருவாக்குறாங்க. என்னது ஃப்ரூட்டா? என்னடா ஒன்ன போயிட்டு ஃப்ரூட்டுன்ற? ஐ மீன் ஃப்ரூட்டுன்னு சொல்லப்பட்டு ஒரு மெத்திக்கலான விஷயம் தான். நீங்க ஏன் ரொம்ப போட்டு குழப்பிக்கிறீங்க? இந்த ட்ரீன்றது ரொம்ப பெருசானது. அதாவது இந்த ட்ரீயை ஒரு பிரபஞ்சமா நினைச்சுக்கோங்க. இந்த என்டையர் ஸ்கைலையும் அந்த பிரபஞ்சத்தோடைய பிரான்ச்சஸ் எல்லாமே இருந்திருக்கு. அதுல இருந்து நாங்க பிறப்பெடுக்கப்பட்டவங்க தான் சொல்லிட்டு அவனை சொல்ல ஆரம்பிக்க, ஓ கதை அப்படி போதோ அப்படின்னு அவனை சொல்ல. அதுக்கப்புறம் சிட்டியில இப்ப பழைய மாதிரி எல்லா மக்களையும் அவங்கவுங்க இடத்துக்கு எவாக்குவேட் பண்ணி நார்மலான வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமா. அது மட்டும் இல்லாம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் ரியல் வார்ன்றது இன்னமும் கொஞ்ச நாள்ல வரப்போகுதுன்றது. இதனால ஹீரோக்கும் தெரிஞ்சிருச்சு இன்னும் கொஞ்ச நாள்ல வார் வர போறதுனால என்னால உறுதியா சொல்ல முடியாது இந்த உலகத்துல இருக்க எல்லாரையும் என்னால பாதுகாக்க முடியும்ன்றது. அப்படின்னு யோசிச்சுக்கினே டடா இங்க பாருங்க உங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணிட்டோமா தங்கச்சி என்னடி பண்றீங்க பாரு அண்ணங்கிற உனக்கு சமைச்சிருன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா தலைவன் தான் சமைச்சிருக்கான். நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரி நடக்க முடியலனாலும் இந்த கடைசி நிமிஷங்களையாச்சும் நல்லா பீஸ்ஃபுல்லா வாழணும். அது மட்டும் இல்லாம அந்த ஷேடோ மானார்ச் ஐந்து இதுக்கு முன்னாடி ஆஸ்பான் அவனுடைய மெமரிஸ் எல்லாமே எவ்வளவு பவர்ஃபுல்லானதுன்னு எனக்கு தெரியாது. அப்புறம் தங்கச்சிக்காரியும் அம்மா எப்படி இருக்கு இது சூப்பரா இருக்கா இல்லையா இல்ல கேவலமா சமைச்சுக்கிறானா? ஆனா எனக்கு தெரியலமா என் பிரதருக்கு இந்த அளவுக்கு சமைக்க தெரியும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த ஒரு வார்ல மானார்ச் ஆஃப் தி டிஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் டிராகன்ஸ் உடைய ஆர்மி இது எல்லாமே ஒரு டஸ்ட் பார்ட்டிகளா தான் வர போறானுங்க. கூடவே இப்ப அவங்களுடைய முழுமையான டார்கெட்டா எர்த்து தான் இருக்கு. ஸோ அதனால எல்லாத்தையுமே இப்போ நம்ம ப்ரிப்பேர்டா இருக்கணும். அதுக்கப்புறம் தங்கச்சிக்காரியும் சைடிஸ் இருந்தா நல்லா இருக்கும்ல இதுக்கு அவன் பாரு நல்லா தான் சமைச்சிக்கிறான்னு சொல்லிட்டு அவளும் சொல்ல தங்கச்சிக்காரி சொல்றாளேன்னு சொல்லிட்டு அம்மாவும் என்னடா ஆச்சு ஜின்வோ என்னமா சொல்றீங்க எனக்கு எதுவும் அவளையே உண்மையிலேயே அப்பா மாதிரியே தான்டா நீ சமைச்சிருக்க ஜின்வோ எனக்கு ரொம்பவும் ஆச்சரியமா இருக்கு. பிஃபோர் இவ்வளோ டேஞ்சரஸான விஷயத்துல இருந்தும் நீ போயிட்டு வந்த பிறகு எப்படி உன்னால இந்த மாதிரி சமைச்சிக்க முடிஞ்சுது? அது மட்டும் இல்லாம உண்மையிலேயே நீ உன்னுடைய அப்பாவுக்கு பிறந்தவரான்ற கூட எனக்கு தெரியல. நான் எதுக்காக சொல்றேன்னா அம்மா நீங்க தேவையில்லாதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காதீங்க. நான் கண்டிப்பா உங்க எல்லாரையும் காப்பாத்தி ஆகணும். அதனால நல்லா வயிறார சாப்பிடுங்க மிச்ச விஷயத்துல அப்புறமா யோசிக்கலாம் சொல்லிட்டு தன்னுடைய அப்பாவை அவன் மீட் பண்ணன்ற ஒரு விஷயத்த அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்க மாட்டான். அது அவங்களுக்கு தெரிஞ்சா ரொம்ப ஃபீல் பண்றாங்கன்ற ஒரே நோக்கத்துக்காக அப்படியே மூடி மடிக்கிறான். ஜின்னாவும் எங்கடா போற? அதுவா நம்மள பாக்கிறதுக்காக வெளியே கெஸ்ட் வந்திருக்காங்க அவங்கள போயிட்டு வரவேற்க வேணாவா அதுக்காக தான் போறேன்னு சொல்ல. என்னது கெஸ்டா? டேய் காலிங் பெல்லாம் எதுவும் எனக்கு அடிக்கிறது கேட்கலையாடான்னு சொல்ல. இதுல இருந்தே தெரியுது ஹீரோவுடைய சென்ஸ் எந்த அளவுக்கு வளர்ந்துட்டு இருக்குன்னு. அதுக்கப்புறம் அவனும் கதவை திறக்க என்ன வேணும் என்னை மன்னிச்சிடுங்க அண்டர் சஞ்சின்பு உங்களை இந்த மாதிரியான ஒரு நிலைமையில பார்க்கறதுக்காக உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ணியிருந்தா என்ன மன்னிச்சிடுங்க. நீங்க கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமான்னு சொல்ல. அதுக்கப்புறம் வின்டர் சீசனும் வந்ததுனால அந்த இடத்துல இருந்து அவங்களும் கிளம்பி ஒரு பார்க்ல போயிட்டு இருக்கும்போது முழு விவதியில சொல்றாரு நம்ம ஜின்ஹோவுடைய அப்பாவும் நான் என்டர்னல் கிளம்பர்னு சொல்ல போற அந்த நோயிலிருந்து குணமாயிட்டேன். அது ஒரு மிராக்கல்னே சொல்லலாம். பட் இப்படியே ஒரு மிராக்கல் ஈஸியா நடக்காது. ஒரு லக்கும் கிடையாது எனக்கு நல்லாவே தெரியும். இந்த என்டையர் வேர்ல்டுலயே கிட்டத்தட்ட இந்த என்டர்னல் கிளம்மர்னு சொல்ல போற அந்த நோயிலிருந்து குணமாகனவங்க ஒன்னு நானு இன்னொரு உன்னுடைய அம்மா தான். எனக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. நான் இந்த அளவுக்கு குணமாயிருக்கேன்னா கண்டிப்பா இதுக்கு எல்லாத்துக்கும் மூல காரணமா நீ தான் இருப்பன்றது எனக்கு நல்லாவே உன் மேல நான் சந்தேகப்படுறேன் ஜின்பு. எதுக்காக எனக்கு உதவி பண்ணன்னு சொல்லிட்டு அவரும் கேட்க ஹீரோக்கு புரிஞ்சு போயிடுச்சு ஏதோ மூலியமா இவருக்கு தெரிஞ்சு போயிடுச்சுன்னு. அதனால அதெல்லாம் என்னுடைய டிசிஷன் தான். நீங்க நான் நம்பக்கூடிய அளவுக்கு ரொம்ப ஒருத்தான ஆளுன்றதுனாலதான் உங்களுக்கு உதவி பண்ணேன். அது மட்டும் இல்லாம வேற ஒருத்தனுக்காகவும் தான் இதை பண்ணேன். அப்படின்னா இதுல ஜின்ஹோவை சம்மந்தப்பட்டிருக்கானா? ஆமா. ஆனா அவனுக்காக மட்டும்தான் இந்த இடத்துல நான் உங்களை குணப்படுத்தினேன். எனக்கு எப்படி இதை பண்ணீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. பட் இருந்தாலுமே ரொம்பவும் நன்றி. இந்த மாதிரியான உதவியை என்னோட வாழ்நாள்ல நான் மறக்க மாட்டேன். தயவு செஞ்சு உங்களுக்கு எதுனா வேணும்னா கேளுங்க. இந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நீங்க எது சொன்னாலுமே நான் ரெடி பண்ண தயாரா இருக்கேன். உங்களுக்கு என்ன வேணும்? இல்ல எனக்கு எதுவும் வேணாம். ஆனா இருந்தாலுமே நீங்க ஏதாவது ஒரு சூழ்நிலையில எனக்கு எது ஆனாலும் சரி நீங்க என்னுடைய ஃபேமிலியில இருக்கிற என்னுடைய அம்மாவையும் என்னுடைய சிஸ்டரையும் பார்த்துப்பீங்களா? ஆனா அவங்களுக்கு நீ தேவை அன்ட்டு செஞ்சின்போ அது எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் நான் உங்ககிட்ட கேட்கறேன் ஏதாச்சும் ஒரு சூழ்நிலை எனக்கு எது ஆனாலும் நீங்க பார்த்துப்பீங்களா? கண்டிப்பா. நீ என்னுடைய வாழ்க்கையவே திரும்ப கொண்டு வந்திருக்க. அப்படி இருக்கும் போது நான் உங்களை பார்த்துக்கிறேன். நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன்னு சொல்லிட்டு அவரும் ப்ராமிஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் ஹீரோ வர வச்சு அண்டர் அசோசியேஷன்ல நம்ம சேர்மன் மிஸ்டர் ஊவும்
சைனால ஷாங்காயில் இதே மாதிரி கசோலா கேட் உருவாக்கியதை பற்றி சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் ஷாங்காயில் மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட இன்னும் 8 போர்ட்டல்ஸ் எல்லாமே குளோபல் முழுக்க உருவாக ஆரம்பிச்சிருச்சு. மிஸ்டர் சஞ்சின்வோ, இதுக்கு முன்னாடி உருவான ஒரு கேட்லேருந்து வந்த ஒரு ஆர்மி தான் நீங்கள் கூட வச்சுட்டு இருக்கீங்க. அது போல் இதுக்கப்புறம் உருவாக போகிற இந்த மாதிரியான கேட்டு எல்லாத்துலேயுமே உங்களுடைய ஆர்மி சம்மந்தப்பட்டது யாருனாச்சும் அதுலேருந்து வருவாங்களா? அப்படி வந்தால் அவங்கள நம்மளை எதிர்ப்பாங்களா? ஹீரோவும் இல்லை அவனுங்க எல்லாம் என்னுடைய எனிமீஸ் தான். மிஸ்டர் சேர்மன், நீங்கள் என்ன நம்புறீங்களா? கண்டிப்பாக நான் எப்பவுமே உங்களை நம்பிட்டு தான் இருப்பேன். அது ஏன் இவன் எப்படி கேட்குறான்னா, ஆல்ரெடி ஒரு கேட்லேருந்து வந்த ஆர்மி தான் இப்போ ஹீரோ கூட வச்சுட்டு இருக்கானும் போது இதுக்கப்புறம் உருவாக்குற இந்த மாதிரியான கேட்டில் வர எனிமீஸ் எல்லாமே கண்டிப்பாக ஹீரோவோட ஆர்மியாக இருந்தாலுமே அவனுங்க நம்ம ஆளுங்களை போட்டு அழிச்சிருவானுங்கன்னு சொல்லிட்டு பயத்தில் தான் அப்படி கேட்பான். இதனால ஹீரோவும் உனக்கு ஒரு நம்புற விஷயத்த காமிக்கிறேன்னு சொல்லிட்டு என்னது அப்புறம் பார்த்த ஹீரோ அவருடைய நெத்தில விரல வைக்க அடுத்த நிமிஷமே ஹீரோ அந்த மொத்த கதையும் சொல்றான். இந்த கேட்டு உருவாக்குறதுக்கான காரணம் முதல்ல இந்த டார்க்னஸ் அந்த லைட்ன்ற உருவாக்கப்பட்ட அந்த காட்ல இருந்து இப்ப ஹீரோக்கு இந்த சிஸ்டம் மூலியமா என்னென்ன நடந்தது, இப்ப கடைசியில ஆர்மி வந்து ஜாயின் பண்ணது வரைக்கும் எல்லாத்தையுமே போட்டு காமிக்க அவன் பார்த்துட்டு அப்படியே கதிகளையும் வேத்து ஊத்துது. அவனுக்கு பதட்டத்துல என்ன நடந்துச்சு இப்போ என்னால நம்பவே முடியல, இதெல்லாமே உண்மைதானா? அது அப்பனா இந்த ஹியூமனிட்டியை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக ஹியூமன்ஸுக்கு ஸ்பெஷல் பவர்ஸ் எல்லாத்தையுமே இந்த காடு மூலியமா தான் கொடுக்கப்பட்டதா? அப்போ இது எல்லாமே நாங்கள் தப்பாக நினச்சிட்டு இருக்கோம். அப்போ மான்ஸ்டர்ஸை ஃபைட் பண்ணுறதுக்காக தான் ஹண்டர்ஸ் எல்லாமே உருவாக்கப்படுறாங்க. மனிதர்களை காப்பாற்றுறது கூட நீங்கள் எல்லா உண்மையும் எனக்கு காமிச்சிங்க. எனக்கு ரொம்பவும் பயமாக இருக்கு. அப்போ இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் சஞ்சீன் போய் இப்படி மாட்டிட்டு இருக்காரா? என்னால் நம்பவே முடியல. இந்த ரூரல்ஸ், அப்புறம் இந்த மானார்ச், அப்புறம் இந்த லைட் அண்ட் டார்க்னஸ், அப்புறம் அந்த காடு கூடவே ஷேடோ மானார்ச்னு சொல்லப்படுறவன் இப்போ சஞ்சீன் வாய் நின்றுட்டு இருக்கானா? சரி சஞ்சீன் எனக்கு ஒரு உண்மையை சொல்லுங்க. இப்போ உங்ககிட்ட இருக்கிற ஆளுங்களை வச்சு மட்டுமே நீங்க தனி இந்த இடத்துல ஃபைட் பண்ண போது பிளான் பண்ணிட்டீங்களான்னு? ஆமா. எப்படி அது முடியும்? அவனுக்கு அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்காங்களே. ஈவன் நாங்க ஹெல்ப் பண்ணா கூடவே உங்களால முடிக்க முடியுமா? அதுக்கப்புறம் தான் ஹீரோவும் ஒரு பார்ட்டியை வச்சு மீட் அப் வைக்கிறான். எல்லாருக்கும் இந்த உண்மையை புரிய வைக்கணும். அப்புறம் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 152 கண்ட்ரிஸ் கிட்ட இந்த இடத்துக்கு வர வச்சிருக்கானுங்க ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாத்தையுமே. அப்ப இவங்க கூட வேலை செய்யற ஒருத்தனும் சார் எல்லாரும் ரெடி ஆயிடுச்சு சார். அப்படியா? ஓகே. மிஸ்டர் யோசிக்கிறான். கண்டிப்பா இந்த ஒரு போர்ல அந்த டார்க்னஸ் ஓடைய சைட்ல இருக்கிற அந்த டிராகன்ஸ் ஓடைய படைத்தலைவன் இந்த இடத்துக்கு பவர் எடுத்துக்காக வந்துட்டு இருக்கான். இந்த பூமியவே அழிக்கணும்னு பிளான் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் அவனும் ஹீரோவுக்கு கால் பண்ண, எங்க இருக்கீங்க? நான் உனக்கு பின்னாடி தான் இருக்கேன், வந்துட்டேன்னு சொல்ல, நான் போயும் தேவையில்லாம உங்களுக்கு கால் பண்ணிட்டேன் பாருங்க. நீங்க கேட்ட மாதிரியே இந்த இடத்துல நிறைய கண்ட்ரி சேர்ந்தவங்க எல்லாருமே வந்துட்டாங்களா? சரி இப்பயே எல்லாத்தையும் சொல்லிடுவோம். அவரு யோசிக்கிறாரு. மிஸ்டர் ஓவும் இந்த உலகம் இப்பதான் உண்மையான விஷயத்த கத்துக்க போகுது. இப்ப எல்லாருமே இந்த இடத்துல நடந்துட்டு இருக்கிற உண்மையான விஷயத்த தெரிஞ்சுக்க போறாங்க அப்படின்னு அவனை சொல்ல, அதோட இந்த இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிக்கணும். பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல்லைக்கன் ஆல் வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போகிற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கம் போல இந்த எபிசோட பிரமாதமாக இருந்திருக்கும். முடிஞ்சது யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்க நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சவங்க எல்லாருமே கமெண்ட்ல லைக் போட்டு இதுக்கப்புறம் வரப்போகிற எபிசோட் எல்லாமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சரிங்க, இஸ்லாமியத்தோட இந்த வீடியோ முடிச்சுமா.